வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். மின்கம்பத்துக்கு மேலே ஏறி ஒருவர் போராட்டம் செய்திருக்கிறார். பிரித்தானியாவுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று நிறைய பேர் யோசிக்கிறார்கள். அதுவுமே இலவசமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தா யாருமே தவறவிட மாட்டார்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காணொளியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது இலங்கையில் பெரும் பிரச்சனைகளுக்குள்ள ஒன்றாக இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து பரிசோதிக்கப்படாம நிறைய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது. அது தொடர்பாக பிமல் ரட்நாயக்க இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அத்தோட உங்களுக்கு தெரிந்திருக்கும், அமெரிக்கா தங்களுடைய வரியை அறிவித்து இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தது. ஆனால் பிரித்தானியா இலங்கைக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்குது. அது என்னன்றது இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது செய்தி, கொழும்பு கோட்டை ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு முன்னாலே இருக்கிற மின்கம்பத்துக்கு மேலே ஏறி ஒரு நபர் போராட்டம் ஒன்று செய்திருக்கிறதாக காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து சென்று அவரை மீட்டு கொழும்பு கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டம் தொடர்பாக ஏன் இவர் இந்த போராட்டத்தை செய்தார் என்ற ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நான் இந்த செய்தியில் பார்த்திருந்தேன். எனக்கும் அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது, ஏன் இப்படி மின்கம்பத்துக்கு மேலே ஏறி இவர் போராட்டம் செய்தார். ஆனால் இது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் இதுவரை வெளியிடவில்லை என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒன்று பார்த்திருந்தேன். வவுனியாவில் கடவுச்சீட்டு எடுக்கிற அந்த பகுதியில் ஒருவர் தான் அடிக்கடி அங்கே சென்று வருகின்ற போதும் அங்கே சரியான கவனம் செலுத்தப்படவில்லை என்ற அடிப்படையில் மரத்துக்கு மேலே ஏறி போராட்டம் செய்து அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்திருந்தார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். சில நேரங்களில் எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது, எங்களுக்கான சரியான நீதி கிடைக்காத சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தை செய்யணும்னு யோசிப்போம். போராட்டங்கள் மூலமாக சில விடயங்கள் சாத்தியப்படும். ஆனால் அது உங்களுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு போகக்கூடாது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். அடுத்த செய்தி நிறைய பேருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு. முன்னோட்டத்தை பார்த்தவர்கள் இந்த செய்திக்காகவே காத்திருந்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு பிரித்தானியாவுக்கு போய் படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். சில பேருக்கு வாய்ப்புகள் இலகுவாக கிடைக்கும், சில பேர் வாய்ப்புகளுக்காகவே காத்திருப்பார்கள். நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, பணம் இருந்தால் தான், பல லட்சங்களில் பணம் இருந்தால் தான் எங்களால் அங்கே போய் படிக்க முடியும் என்று. ஆனால் நிறைய புலமை பரிசில் திட்டங்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியணும். இதை உங்களுடைய நண்பர்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. எதிர்காலத்தில் அவர்கள் இப்படியான புலமை பரிசில் திட்டங்கள் மூலமாக போயும் இலவசமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதில் ஒன்றுதான் சீவினிங் என்ற ஒரு புலமை பரிசில் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பிரித்தானியாவில் இருக்கிற எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் போயும் முதுநிலை படிப்பை மேற்கொள்ள முடியும். அதுவும் இலவசமாக படிக்க முடியும். முழுமையாக இது நிதியுதவியோடு மேற்கொள்ளப்படுகிற ஒரு புலமை பரிசில் திட்டம். எனவே இது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கலாம். இலங்கைக்கான பிரித்தானிய தூதரகம் இப்போது ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது. என்னென்றால், எதிர்வருகின்ற 2025 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளில் இருந்து அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் வரைக்கும் இந்த சீவனிங் புலமை பரிசில் கல்வி திட்டத்துக்கான விண்ணப்பம் கோரப்படுகிறது. எனவே நீங்கள் அந்த விண்ணப்பத்துக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு வழிகாட்டலை முன் அறிவிப்பு விடுத்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் போய் படிக்கணும் என்ற ஆர்வத்தோடையும் கனவோடையும் இருக்கிறவர்கள், உங்கள்கிட்ட பணம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை வச்சு உங்களுடைய படிப்பை இடைநிறுத்தி கொள்ளாம அங்க போறதுக்கான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்காது என்றாலும் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கோ இதை அனுப்பி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள். இந்த விண்ணப்பத்தை மேற்கொள்வது தொடர்பான அந்த இணைப்பை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். அதை விட நீங்க வெவ்வேறு இடங்களையும் தேடி பார்த்து எல்லாத்தையும் வடிவ ஆராய்ஞ்சு அந்த விண்ணப்பத்தை போடுறதுக்கு தயாராகுங்கன்றதை இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது கொள்கலன் விடுவிப்பு தொடர்பானது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதாவது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படாம விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்குள்ள விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகு இது பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இந்த கொள்கலன் விடுவிப்புக்கு இந்த அரசாங்கம்
அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கிற சில அமைச்சர்கள் சொல்லித்தான் இந்த கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படாம விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களையும் அழுத்தங்களையும் கொடுத்து வந்தார்கள். ஆனால் ஏற்கனவே இந்த சுங்கத்துறை சார்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், இந்த கொழும்பு துறைமுகத்தில் இருக்கிறவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதுபோல சில அமைச்சர்களும் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களும் இல்லை இது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அரசாங்கம் இதற்கு அழுத்தம் கொடுக்கலை என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி வந்தது. ஆனாலும் எதிர்க்கட்சி தொடர்ச்சியாக இது இந்த அரசாங்கத்தினுடைய பெயரால தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது, பரிசோதிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள், இவர் துறைமுகங்கள் சார்ந்த அமைச்சராகவும் இருக்கிறார், இன்று உரையாற்றுகிற போது அவர் சொல்லியிருக்கிற விடயம் இந்த கொள்கலன் விடுவிப்பில் தனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அப்படி தான் சொல்லித்தான் இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்டது என்றதை உறுதிப்படுத்துவீர்களாக இருந்தால் தன்னை சிறையில் அடைக்க முடியும் என்ற ஒரு செய்தியை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அதுலேயுமே அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், ஏதாவது யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் அதை காவல்துறையினரிடம் சென்று நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்ததாக முன்பு மேல் மாகாண ஆளுநர் தான் இதற்கு காரணம் என்ற அடிப்படையில் அவரை இதுக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அது சரிவராமல் போன இடத்துல தற்போது தன்னை இதில் கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் என்று தன்னுடைய கருத்தை இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். நீங்கள் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான செய்தியை ஆரம்பத்தில் இருந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். முன்னுக்கு பின் முரணானது, ஒருவர் ஒரு கருத்து இன்னொருவர் ஒரு கருத்து. முன்பு அரசாங்கம் சொல்லியிருந்தது இல்லை அப்படி விடப்படுறதுக்கே வாய்ப்பில்லை என்ற மாதிரியான கருத்தை கூட அரசு சார்பான சில நபர்கள் கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது இந்த கொள்கலன் விடுவிப்பு மக்கள் இதில் என்ன நடந்தது என்றதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த கொள்கலன் விடுவிப்பு சார்ந்து என்ன முடிவுகள் வரப்போகுது, யார் சொல்லி இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்டது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். முன்பு அரசாங்கம் இதை ஓரளவு மறுக்கிற மாதிரி வந்திருந்தாலும் இப்போ சில வாரங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தது இதில் அந்த துறைமுகத்தில் இருக்கிற சில அதிகாரிகள், சுங்கத்துறை சார்ந்த சில அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்பதை போல சொல்லியிருந்தார்கள். எனவே ஏற்கனவே ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர், சரியா யாருன்னு தெரியல, அவர் சொல்லியிருந்தார் அரசாங்கம் தாங்கள் பிழைய விட்டுட்டு அதிகாரிகள் மேலே பழிய போடுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்தை கூட ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார். எனவே எதிர்காலத்தில் இந்த சம்பவங்கள் சார்ந்து என்னென்ன தகவல்கள் வெளியாகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான செய்தி, இது பெரும் பேசுபொருளாகவே இருக்குது என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு, எனக்குன்னா 4ஆம் மாத ஆரம்ப கால பகுதி, ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் அமெரிக்கா வரி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அது எப்படி என்றால், இப்போ இலங்கை என்று சொன்னால் இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து நிறைய பொருட்கள் இறக்குமதியாக வருது, வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது, இது மாதிரி நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும். அந்த மாதிரி அமெரிக்கா தங்களுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்கிற ஒவ்வொரு நாட்டு பொருட்களுக்கு வரி அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 4ஆம் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் பல நாடுகளினுடைய பெயரோட அந்த நாட்டுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தது. அதில் இலங்கைக்கு 44% வரியை அறிவித்திருந்தது. ஆனாலும் அந்த வரி அந்த நேரம் 44% அறிவிக்கப்பட்ட போதும் கூட இது தொடர்பில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதை குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரி அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு நேற்று இந்த வரி தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 8ஆம் மாதம் 1ஆம் நாளில் இருந்து இந்த வரி அமுலுக்கு வருகிறது. ஆனால் முன்பு 44% வரி இலங்கைக்கு விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. ஆனால் நேற்று வெளியிட்ட அந்த கடிதத்தில் 30% வரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பெயர் தவறுதலாக இருந்ததாக சொல்லப்பட்ட போதும் கூட பின்பு அதை திருத்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது 30% வரியாகத்தான் வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்களுடைய நாட்டில் ஒரு பொருளுக்கான வரியை வரி வந்த நேரத்தில் அது எங்களை எவ்வளவு வீதம் பாதித்திருந்தது. இப்போ சின்ன சின்ன பொருட்களில் தெரியாது, மொத்தமாக வரும்போது அதில் இருக்கிற அந்த வரிக்கு செலவிடுகிற பணம்
பணம் என்பது பெரும் தொகை. எனவே 30% வரியை அதுவும் இலங்கையிலேயே இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு விதிச்சிருக்குது என்று சொன்னால் அது உண்மையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆடைகள், ரப்பர், அதை விட ஆபரணங்கள் சார்ந்தது, இப்போ இலங்கையிலிருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போகுதோ அதுக்கெல்லாம் இது பொருந்தும் என்றதை அமெரிக்கா அறிவித்திருந்தது. எனவே இது இப்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் நிதி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாளில் இருந்து தான் இந்த வரி அமுல்படுத்தப்படுகிறது. எனவே அதுவரையான காலப்பகுதி, இன்றைக்கு 7ஆம் மாதம் 11ஆம் நாள், இன்னும் 19 நாட்கள், 19-20 நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் வரைக்கும் இந்த வரியை குறைக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை அமெரிக்காவோட தொடர்ந்து மேற்கொள்ளுவோம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தில் இன்னொரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வரி அதிகரிப்புக்கு பிறகு இலங்கை என்ன சொல்றது, நீங்க எங்களுக்கு வரி அதிகரிக்கிறீங்களா, உங்களுக்கு நாங்க செய்யற வேலை என்று போட்டு அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு ஒரு 5% வரியை கூட்டுறார்கள் என்று சொன்னா, இப்ப அமெரிக்கா 30% வரி விதிச்சிருக்குது தானே, அந்த 30% 35 அதிகரிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை கூட விடுத்திருக்கிறார். எனவே இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவில் இருந்து வார பொருட்களுக்கு இனி வரியை அதிகரிச்சா அது அந்த பொருட்களினுடைய வரிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அளவில் வந்து நிற்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா சொல்லி இருக்குது, எதிர்காலத்தில் இந்த வரியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கூட்டுவீர்களாக இருந்தால் அமெரிக்க பொருட்களுக்கு வரி கூட்டினா நாங்களும் கூட்ட வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலையில தான் பிரித்தானியா ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டில் இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு புதிய திட்டத்தை தான் அறிவித்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இலங்கையில இருந்து பிரித்தானியாவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகிற ஆடைகளை வரி இல்லாமல் இறக்குமதி செய்யறதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறதா அறிவித்திருக்கிறது. இது ஆடையோட மட்டும் இல்லாமல் இலங்கை இதை வெவ்வேறு வகையிலையும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. எப்படி சொல்றது, ஒரு பொருளை நீங்க இங்க இருந்து பிரித்தானியாவுக்கு கொண்டு போக போறீங்கன்னா அந்த வரி செலவே இனி இருக்காதுன்றது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இது தொடர்பாக என்ன அறிவித்திருக்குதுன்றா, இந்த வரி குறைப்புன்றது, வரியை தவிர்க்கிறதுன்றது இதன் மூலமாக வளர்ந்து வார, அபிவிருத்தி அடைந்து வார இலங்கை மாதிரியான நாடுகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயும், அதுபோல இங்கே இருந்து கொண்டு போகப்படுகிற ஆடைகள் இருக்குதானே, அதை பிரித்தானியாவில் இருக்கிற மக்கள் வாங்குறார்கள் தானே, அவர்களுக்கு குறைந்த விலையில கொடுப்பதற்காகவும் இந்த இரண்டு நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த வரி விலக்கலை அறிவித்திருக்கிறதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சொல்லியிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் எப்படியான ஒரு தாக்கம் இதில் ஏற்படுது, உண்மையிலே இது மகிழ்ச்சியான தகவல் தான். ஏனென்றா இந்த மொத்தமாக இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகிற மொத்த ஆடைகளில் இருந்து 60% அதிகமானது பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதா சொல்லப்படுது. ஆடையில் மட்டும்தான் மொத்தமாக இந்த இலங்கையில் இருந்து ஏற்றுமதியாகிற பொருட்களில் 2வது இடத்துல பிரித்தானியா இருக்குது. ஆடையில் 60% அதிகமானது பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் எதிர்காலத்தில் திட்டங்கள் ஒவ்வொரு வகையில் மாறுற மாதிரி 2026ஆம் ஆண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வருது என்று தெரியல. ஆனால் அப்படி ஒரு மாற்றம் வராமல் இருந்தால் இது ஒரு மகிழ்ச்சியான தகவல். அமெரிக்கா இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிற நேரத்தில் பிரித்தானியா இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இன்றைய நாளில் இந்த காணொலியில் இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன். இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.